பிரைஸ் லார்ட். தேவனால் மீட்கப்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்குகிறார். சாத்தானுடைய முழு ராஜ்யமே பயத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அத்தனையும் தேவனுடைய அன்பில், தேவனுடைய கிருபையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் தேவனுடைய அன்பில் கிரியை நடப்பிக்கப்படுகிறது. சாத்தானுடைய ராஜ்யம் முழுவதும் பயத்தின் அடிப்படையில், இருளின் அடிப்படையில் அங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உபாகமம் 7:19 மிகவும் அழகாக இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய பயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே நாம் வாசிக்கிறோம், பயப்படாதே என்பது கட்டளை அல்ல, அது உற்சாகப்படுத்தும் உண்மையாக இருக்கிறது. பயந்தால் நடக்கும் என்று கூட நாம் மற்றவரை பயமுறுத்தி விடக்கூடாது. பயந்தால் நடக்கும் என்று கூட நாமும் பயப்படக்கூடாது. பயந்தால் நடந்துவிடும், ஆகவே நான் தைரியமாக இருக்கிறேன் என்பது கூட ஒரு விதமான அதுவும் பயம்தான். பயந்தாலும் நடக்காது என்று நான் ஆழமாய் நம்பி தைரியமாய் இருக்கிறேன், அதுதான் விசுவாசம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் அப்படியே செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பயப்படாதிருந்தால் நடக்கும் என்று கூட அவர் சொல்லவில்லை. நீ பார்த்து பயப்படும் காரியங்களை கூட உனக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன் என்றே அவர் சொல்லுகிறார். பயம் என்பது எதின் மீதும் வரக்கூடாது. ஏனென்றால் பயத்தின் மீது கூட வந்துவிடக்கூடாது. பயப்படாதிருங்கள் என்பது கூட தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், ஆகையால் பயப்படாதிருங்கள் என்று தைரியமூட்டுவதாய்த்தான் இருக்க வேண்டுமே தவிர, பயப்படாதிருங்கள், பயந்தால் நடந்துவிடும் என்று பயப்படுத்துவதாய் அந்த வார்த்தை அமையக்கூடாது. காரணம், பயம் எந்த அடிப்படையில் வந்தாலும் அது பயம்தான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பயந்தாலும் உங்களுடைய பயத்திற்கு காரணமான காரியங்களை தேவன் உங்களை விட்டு துரத்தி போடுவார். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். கலங்காத இருதயத்தை தேவன் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பயத்தை அவரே நீக்கி போடுகிறவர். அவர் உங்களுக்காய் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுது அந்த மனிதனுடைய அவிசுவாசத்தை அடுத்த நிமிஷமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி போட்டு ஒரு அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே செய்யவில்லையா? செய்து அவனுடைய பயத்தை நீக்கவில்லையா? அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்வார். பயம் என்பது எதன் மீதும் வரக்கூடாது. ஏன் பயத்தின் மீது கூட பயம் வரக்கூடாது. அது எந்த ரூபத்தையும் எடுக்கும் பிரியமானவர்களே, எந்த ரூபத்தையும் எடுக்கும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நல்லது. எனக்கு அருமையானவர்களே, தேவையில்லாத எல்லா பயங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயமில்லாத உலகத்தில் வாழுங்கள். பரலோகத்தில் பயமில்லை, பரலோகத்தில் கவலை இல்லை, பரலோகத்தில் துன்பம் இல்லை. அந்த பரலோக வாழ்வை தருவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
ஆகவே தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் மிக்க நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தாவே ஸ்திரப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.